نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم الذين يؤذون النبي ويقولون هو أذن قل أذن خير لكم يؤمن بالله ويؤمن للمؤمنين ورحمة للذين آمنوا منكم والذين يؤذون رسول الله لهم عذاب أليم يحلفون بالله لكم ليرضوكم والله ورسوله أحق أن يرضوه إن كانوا مؤمنين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 646வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 60 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இங்கே அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பற்றி, அதாவது தபூக் போரிலே கலந்து கொள்ளாத முனாஃபிகீன்களை பற்றியும் மூமினானவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் சொல்லி வந்த அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை தடை செய்கின்றார்கள், அவர்கள் கொடுப்பதும் இல்லை, அடுத்தவர்களை கொடுக்க விடுவதும் இல்லை என்ற விபரங்களை எல்லாம் சொல்லி வந்த அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு தர்மங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விபரத்தை இடையிலே 60வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டான். அது பற்றியுள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் ஜகாத் யார் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி பல விளக்கங்கள் ஹதீசுகளிலே இருக்கின்றன. அந்த விஷயங்களையும் கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லதாகும். ஜகாத் யாரின் மீது கடமை என்றால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், முஸ்லீமுக்கு தான் ஜகாத் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஏன் போடணும் அப்படின்னு கேட்டா, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாகவே ஜகாத் வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விளக்கம் சொல்லப்பட்டது. இப்ப இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அந்த நாட்டிலே, அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களிலே, குடிமக்களிலே முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம். அவர்களிடத்திலிருந்து ஜகாத் வசூல் செய்யக்கூடாது என்பது அதனுடைய விளக்கம். அதற்காக வேண்டி அவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் முதலாவது சொல்லப்படுகின்றது. முஸ்லிம் அல்லாதவர்களின் மீது ஜகாத் கடமை இல்லை. இரண்டாவது, அவர் ஆக்கில், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதற்கு எதிர்நிலை பைத்தியக்காரர்களின் மீது ஜகாத் கடமை இல்லை. ஒருவர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கின்றார், பைத்தியக்காரராக இருக்கின்றார், அவரிடத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சார்பாக வேறு யாராவது அவருடைய உறவினர்களோ அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களோ கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இவருக்கு பதிலாக அவர் கொடுத்துடலாம், அவர் தான் எல்லாத்தையும் பராமரித்து வருகின்றார் என்று சொல்லக்கூடாது, அவருக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் புத்தி சுவாதீனம் இல்லாதவருக்கு தொழுகை கிடையாது, அவர் தொழ வேண்டிய கட்டாயம் இல்லை. வந்து தொழுதார், அது வேற விஷயம், அவர் பாட்டு தொழுதுட்டு போவார். 4 ரக்காத்துக்கு 5 ரக்காத் தொழுவாரு, 5க்கு 7 தொழுவாரு, சரியான அறிவில்லை என்ற காரணத்தினால். ஆனா அதே மாதிரி ஜகாத்துடைய விஷயத்திலும் அவருக்கு கடமை கிடையாது. மூன்றாவது, அவர் பாலிகாக இருக்க வேண்டும். பருவமடையாத சிறுவர்களின் மீது, ஆணோ பெண்ணோ யாரோ, பருவமடையாதவர்கள் மீது ஜகாத்து கடமை இல்லை, பருவமடைந்தவராக இருக்க வேண்டும். இது ஹனஃபி மதஹபை சார்ந்த இமாம்களுடைய ஆய்வு. ஹதீசுகளிலே இது தெளிவாக சொல்லப்பட்டில்லை. ஒரு ஹதீஸ் குறிப்பிடப்படுகின்றது, பருவமடையாத சிறுவர்களின் மீது ஜகாத் கடமை இல்லை என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது.
அந்த ஹதீஸை வைத்தும் பொதுவாக தொழுகையுடன் இந்த ஜக்காத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதின் காரணமாக தொழுகை எப்படி பருவமடைந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றதோ அதே போன்றுதான் பருவமடைந்தவர்கள் மீது ஜக்காத்தும் கடமை என்பதை ஆய்வின் மூலமாக குறிப்பிடுகின்றார்கள். லா தஜிபு ஜக்காத்து அலா ஸபிய்யி ஹத்தா தஜிப அலைஹி ஸலாம் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. எந்த குழந்தையின் மீது தொழுகை கடமையாகின்றதோ அந்த குழந்தையின் மீது தான் ஜக்காத்தும் கடமை என்பது அதனுடைய கருத்து. ஜக்காத்து தொழுகை கடமையாக்கப்படுவது எப்பொழுது? பருவமடைந்த நேரத்தில் இருந்து, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. அதே போன்றுதான் ஜக்காத் என்பதும் இமாம்களுடைய ஆய்வு. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் சொல்லுகின்றார்கள், ஷாஃபி மத்ஹபின்படி சிறுவர்களின் மீதும் ஜக்காத்து உண்டு. ஏனென்று சொன்னால் இது தொழுகை இருக்கின்றதே அது உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், இபாதத்தை பதனி என்பதாக சொல்லப்படும். அதனால பருவமடைந்த பின்னால் தொழ வேண்டும் என்பது உடல் சம்பந்தப்பட்ட நிலை. ஜக்காத் என்பது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால யாரிடத்திலெல்லாம் பொருள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப சிறுவர்களின் மீதும் ஜக்காத் கடமை என்பது ஷாஃபி மத்ஹபினுடைய ஆய்வு முடிவு. நான்காவது, ஜக்காத் கொடுக்க வேண்டியவர் சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும். அடிமையின் மீது ஜக்காத்து கடமை கிடையாது. ஏனென்றால் அடிமைக்கு எந்த பொருளும் சொந்தமும் இல்லை. அடிமை என்பது நிறைய விளக்கம் முன்னாலே சொல்லியிருக்கோம் பல இடங்கள்ல. அடிமை என்பவர்கள் இந்த காலத்துல யாரும் அடிமைகள் கிடையாது. வேலை செய்யறவங்க அடிமை அல்ல, அல்லது கொத்தடிமைகள் என்று சொல்லுகின்றார்களே, குடும்பத்தோடு அடிமையாக ஒரு இடத்துல ஒரு மனிதரிடத்தில் சிக்கி கொண்டு இருப்பது, அவங்களுக்கு பேரெல்லாம் அடிமை அல்ல மார்க்கத்தில். அப்து என்று அடிமை என்று சொல்லப்படுவது இஸ்லாமிய போர் நடந்து, அதாவது ஜிஹாது நடந்து, அந்த ஜிஹாதாக இருக்க வேண்டும். அது ஜிஹாதுடைய நோக்கத்திலே போர் செய்ய வேண்டும். ஜிஹாத் என்ற அடிப்படையிலே போர் நடந்து போர்க்களத்திலே எதிரிகளிலிருந்து பிடிக்கப்படக்கூடிய கைதிகள் இருக்கின்றார்களே, ஆணோ பெண்ணோ, அவர்கள் அடிமைகள் என்பதாக சொல்லப்படுவார்கள். அந்த அடிமைகள் கால்நடைகளை போன்று மிருகங்களை போன்று விற்கப்படுவார்கள், வாங்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. எந்த எஜமானிடத்திலே அந்த அடிமை இருக்கின்றானோ அந்த எஜமான் என்ன சொல்லுகின்றானோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா இல்லை. வேலை சொன்னா செய்யணும். எந்த இடத்துல இருக்க சொல்றாரு, அவருக்கென்று உரிமையாக எந்த விஷயமும் கிடையாது. அதனால அவர் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டவராக இருக்கின்ற காரணத்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவரிடத்தில் ஏதாவது பொருள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆனா பொருள் இருந்தாலும் கூட அது எஜமானுக்குத்தான் சொந்தமானதாக இருக்கும். அதனால ஜக்காத்து கடமை இல்லை. சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும். ஆறாவது, ஜக்காத்து கொடுப்பதற்கு நியத் இருக்க வேண்டும். நியத் இல்லாமல் ஜக்காத்து கொடுத்தால் செல்லுபடியாகாது. பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் நியத்து தேவை. கட்டாயமாக நியத்து செய்ய வேண்டும், மனதிலே உறுதி கொள்ள வேண்டும். ஜக்காத்துக்கு குறிப்பாக ஜக்காத்துடைய பொருள் என்பதாக நியத்து செய்து மனமாற உறுதி செய்து அதை கொடுக்கும் பொழுது அடுத்தவரிடத்திலே கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு தர வேண்டும். நியத்தில்லாமல் கொடுத்து விட்டால் பிறகு நியத்து செய்தால் அது செல்லுபடியாக. ஆனால் ஒன்று, நியத்தில்லாமல் ஜக்காத்துடைய நியத்தில்லாமல் ஒரு மனிதரிடத்தில் ஒரு 100 ரூபாயை கொடுத்துடுறீங்க, அவர் வாங்கிக்கிறார். வாங்கி அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னும் உபயோகம் பண்ணல, அவர் போகல, போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, அவர் கையில இருக்குது பணம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நினைவு வந்தது, ஆஹா நியத்து செய்யாம கொடுத்துட்டோமே என்று. இப்பொழுது உடனடியாக நியத்து செய்து கொள்ளுகின்றார், நான் கொடுத்த அந்த 100 ரூபாய் ஜக்காத்தை சார்ந்தது என்று. இப்பொழுது நியத்து கூடிவிடும், ஜக்காத்து கூடிவிடும். அதாவது அவருடைய கையில் இருந்து அது மாறுவதற்குள்ளாக, யார் வாங்கினாரோ அவருடைய கையில் இருந்து அந்த பொருள் மாறுவதற்குள்ளாக இவர் நியத்து செய்து கொண்டால் செல்லுபடியாகும், இல்லாவிட்டால் செல்லுபடியாகும். ஆக நியத்து கட்டாயம். இன்னொன்னு, ஜக்காத்துக்காக வேண்டி ஒரு தொகை வைத்திருக்கின்றார். உதாரணமாக ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 2500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும், 2%. அந்த 2500 ரூபாய் எடுத்து ஒரு பரிசுல போட்டு வச்சிடுறார், ஒரு இடத்துல போட்டு வச்சிடுறார், இது ஜக்காத்துடைய பணம் அப்படின்னு போட்டு வச்சிடுறார். இப்ப மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நியத்து செய்து அந்த 2500 ரூபாய் ஒதுக்கிடுறார். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார், தேவைப்பட்டவர்களுக்கு. அதாவது ஜக்காத் யார் வாங்க தகுதியானவர்களோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் கொடுக்கும் போதெல்லாம் நியத்து தேவையில்லை.
ஒட்டுமொத்தமா முதல் நியத் செய்தாரு, அதே போதுமான. அடுத்ததாக ஜகாத்து கொடுக்கும் பொழுது மில்கியத் என்று ஒன்று இருக்கின்றது, உரிமைப்படுத்துதல், சொந்தப்படுத்துதல். யாருக்கு ஜகாத்துடைய தொகையை கொடுக்கின்றோமோ அவருக்கு அதை உரிமையாக்கி விட வேண்டும். உரிமை இல்லாமல் அதை அவர் வைத்துக் கொள்ளட்டும், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. அதாவது நாம் கொடுக்கக்கூடிய அந்த பொருள், ஜகாத்துடைய பொருள், அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், சொந்தமாக ஆக்கப்பட வேண்டும். ஆக்கப்பட்ட பின்னால் அவர் எப்படி விரும்புகின்றாரோ அப்படியெல்லாம் அதை செலவு செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்க வேண்டும். உதாரணமாக நம்மிடத்தில் ஒரு வேலைக்காரர் இருக்கின்ற வைத்துக் கொள்வோம். அவருக்கு ஜக்காத்துடைய பொருளை நீங்க கொடுக்குறீங்க, கடையிலேயோ வீட்டிலேயோ வேலை செய்யறவரோ ஒருத்தர், அவருக்கு ஜக்காத்துடைய பொருள் 500 ரூபாய் கொடுக்குறீங்க. அவர் வாங்கி என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாரு, 500 ரூபாய்க்கு வாங்கி போடுறாரு. இப்ப கொடுத்த இந்த எஜமான், இந்த முதலாளி என்ன பண்றாரு, உனக்கு அறிவு இருக்கா, 500 ரூபாய்க்கு போய் அதை வாங்கிட்டிய, அதுக்கு அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு மிரட்டுறாரு. போ அதை கொடுத்துட்டு அந்த 500 ரூபாய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இவர் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இப்படி சொன்னால் அவருடைய அந்த பொருள், கொடுத்த ஜக்காத்துடைய பொருளை அவருக்கு உரிமையாக்கவில்லை, இவருடைய அதிகாரத்தை அதில் இன்னும் வைத்திருக்கின்றார் என்று பொருளாகும். இவருடைய அதிகாரத்தை இன்னும் அதுக்குள்ள வச்சிருக்கிறார், அதனால இவர் மிரட்டுறார். இது கூடாது. அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படி செலவு செய்து கொள்வார். ஆனா ஒருத்தர் இப்படி இருக்கிறார், ஒரு வேலைக்காரர் இருக்கார், நம்மகிட்ட காசு கொடுக்கறோம்னு வச்சுங்க, அவர் கண்டபடி செலவு பண்றவர். சில நேரங்கள்ல அவர் தேவையில்லாத பொருள்களை வாங்குவார், ஹராமான பொருளுக்கும் கூட அவர் செலவு செய்வார், ஹராமான வேலைக்காக வேண்டியும் செலவு செய்வார் என்று இருந்தால் அவரிடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கிற பொருளை நீ ஹலாலான முறையில தான் பயன்படுத்தணும், உன்னுடைய குடும்ப தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும், அல்லது உனக்காக வேண்டி என்ன தேவையோ அதை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். நீ இந்த மாதிரி வீண் காரியங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இஸ்ராஃபான வேலைகள்லாம் காசுல செய்யற, அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி வேண்டுமானால் கொடுக்கலாமே தவிர அவர்கிட்ட போய் நேரடியாக குறுக்கிடுவது என்பது கூடாது. இதனாலதான் மதரசாக்கள், நிறைய மதரசாக்களுக்காக வசூலுக்கு வர்றாங்க, ஜக்காத்துடைய பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க மதரசாக்கள், நிறைய மதரசாக்கள் வர்றவங்களும் ரமலான் மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜக்காத்துடைய பொருள் அந்த மதரசாக்களுக்கு, யத்தீம் கானாக்களுக்கு, மற்ற நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்து நடத்தப்படக்கூடிய அந்த நிறுவனங்களுக்காக வேண்டி, மார்க்கத்தினுடைய கல்வியோ அல்லது வேற கல்வியோ ஏதாவது கல்வி நிறுவனங்களுக்காக வேண்டி கொடுக்கறாங்கன்னு வச்சுங்க. அந்த ஜக்காத்துடைய பொருளை வாங்கிட்டு போய் அவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, அவங்க எதுக்காக வேண்டியும் பயன்படுத்தக்கூடாது. வசூல் பண்ணிட்டு போறவருக்கு சம்பளம் கொடுக்கறதோ, அல்லது அங்கே அந்த மதரசாவிலேயோ அல்ல கல்லூரிகளிலேயோ இருக்கக்கூடிய உஸ்தாதுகளுக்கு, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதோ, பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதோ, சாப்பாட்டு செலவு செய்வதோ, அல்லது அந்த மதரசாவுடைய கட்டடத்துக்கு தேவையான பொருள்களை வாங்குவதோ, இதுவெல்லாம் ஜக்காத்துடைய பொருள் இருந்து செய்யக்கூடாது. ஏன்னா ஜக்காத்துடைய பொருள் எதுக்காக வேண்டி 8 நபர்களை முன்னால் அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்திலே குறிப்பிட்டான். அந்த 8 நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும், அது அல்லாத வேலைக்கு செலவு செய்யக்கூடாது. அதனால வாங்கிட்டு போறவங்க எதற்காக வேண்டி செலவு செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொடுக்க வேண்டும். மதரசாக்களுக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ அனாதை இல்லங்களுக்கோ கொடுப்பதாக இருந்தால் இவங்க வாங்கிட்டு போய் அதை அந்த மாணவர்களுக்கு உரிமைப்படுத்துகிறார்களா, மில்கியத் ஆக்குகின்றார்களா, சொந்தப்படுத்துகின்றார்களா என்று தெரிந்த பின்னால் தான் கொடுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டா அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க. நம்ம கேட்கறோம்னு வச்சுங்க, அஜித் அப்படித்தான் சொன்னாரு, நீங்க வாங்கிட்டு போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வாங்கிட்டு போய் மாணவர்களுக்கு தான் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி தவறான முறையில் நடப்பதின் காரணமாக முழுமையாக அதை விசாரணை செய்து நல்ல முறையில் தெரிந்த பின்னால் தான் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டா நமக்கு என்ன வந்துச்சுங்க, கொடுத்துடுறோம், அவங்க சொல்றாங்க பிள்ளைகளுக்கு தான் செலவு செய்யறோம், மாணவர்களுக்கு தான் கொடுக்கறோம்னு சொல்றாங்க, நம்பிக்கை வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கு பின்னால போய் அதெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்ல முறையில ஆய்வு செய்து நல்ல முறையில தெரிந்தால், மாணவர்களுக்குத்தான் அது கொடுக்கின்றார்கள் என்று தெரிந்தால் அப்பொழுது கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அது மில்கியத்தில் இல்லாமல் இருப்பதன் காரணமாக அது தவறான முறையிலே ஆக்கப்பட்டுவிடும். எங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானோ அது இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். சில மதரசாக்கள்ல, அரபி கல்லூரிகள்ல நம்ம பாக்குறோம், சின்ன சின்ன அரபி கல்லூரிகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் வசூலுக்கு நிறைய வர்றவங்க நாங்க மாணவர்களுக்கு தான் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க, மாணவர்களுக்கு தான் கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்கன்னு கேட்டா, இவங்க கொண்டு போய் அதை வச்சுக்கிறாங்க தனியா,
சில இடங்கள்ல தனியாவும் வைக்கிறத தனியா வைக்கலன்னா அறவே கூடாது. அதுக்கு ஒரு தனி கணக்கு வச்சு தனியாக அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும். அதான் சட்டம். தனியா வைக்காம இவங்க எல்லா பணத்தோட சேர்த்துக்கிட்டாங்கன்னா அறவே கூடாது. சரி, சில கல்லூரிகள்ல, சில அரபி கல்லூரிகள்ல தனியா வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளை மாணவர்களுக்காக வேண்டி நாஷ்டாவுக்கு காசு கொடுப்பது, புத்தகங்களுக்கு கிதாபுகளுக்கு காசு கொடுப்பது, அல்லது அவர்களுக்கு உடைகள் வாங்குவதற்காண்டி காசு கொடுப்பது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இவர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்கிறாரு அந்த பிள்ளைகள் மாணவர்களுக்கு என்று இருந்தால் அப்பொழுதும் கூடாது. மாணவர்களுக்கு தான் கொடுக்கிறாரு, ஆனா இவருடைய உரிமையில வச்சுட்டு கொடுக்கிறாரு, அவர்களுடைய உரிமையில இல்லது. இந்த பொருள் யாருக்கு உரிமை? ஏழைகளுக்கு, ஃபகீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உரிமையானது. ஜகாத் யார் வாங்குவதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிமையானது. இதை இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க நிர்வாகிகள், அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இவங்களுடைய சட்டப்படி, இவங்களுடைய உரிமை விருப்பப்படி அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் செல்லுபடியாக. என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டா, காசை வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு. ஒரு 100 மாணவர்கள் வர்றாங்க. அவங்க வந்து எல்லாம் அட்மிஷன் ஆகி முடிஞ்ச உடனே அந்த 1 லட்சம் ரூபாய 100 மாணவர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துடணும். ஆனா அந்த மாணவர்கள் ஏழையா இருக்கணும். நிபந்தனை, மாணவர்கள் ஏழைகளாக இருக்கணும். அவங்க ஜகாத்து கொடுக்கறதுக்கு வசதி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவருக்கு பொருளாதாரம் இருந்து ஜகாத்து கொடுப்பதற்கு வசதியா இருந்தா அந்த மாணவருக்கு கொடுக்க கூடாது. ஏழைகளாக ஃபகீர் மிஸ்கீன் என்று சொல்லப்பட்ட அந்த 2 தரத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த காசுகளை எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துரும் கூடாது. கொடுத்த பின்னால் அவர் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு செலவு செய்யலாம். ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்டிஷன் பண்ணலாம். ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர், முதல்வராக இருக்கக்கூடியவர், அதை நடத்துனராக இருக்கக்கூடிய அவர் அந்த மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம். எப்ப காசு உங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது, இது ஜகாத்துடைய காசு, நீங்க வாங்குறதுக்கு தகுதியான ஆள் தான். ஆனா 1000 ரூபாய் கொண்டு போய் ஒரே நாள் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வந்துடாதீங்க. 1000 ரூபாய் கொண்டு போய் மிட்டாய் வாங்கி தின்றாதீங்க. உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு 4-5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு செலவுக்கு வச்சுங்க என்று சொல்லி அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அவர்கள்ட்ட சொல்லி அது மாதிரி செய்யும். அல்லது இப்படியும் செய்யலாம். அந்த மாணவர்களுக்கு கொடுத்த பின்னால், அவர்களுக்கு மில்கியாத் உரிமை ஆக்கிய பின்னால், ஒரு மாணவருக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அங்க 100 மாணவர் இருக்கிறாங்க. அந்த காசை பூரா வாங்கி 100, 1000, 1 லட்சம் ரூபாய் என்ன பண்றாரு, மதரசால ஒரு தனியாக ஒரு ஆளை ஏற்படுத்தி, அல்லது அந்த மதரசால இருக்கக்கூடிய பொருள் பாதுகாப்பு யார் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில், அவருடைய காசு, மாணவருடைய காசு, அதை வாங்கி அவர் வச்சுக்கிட்டு மாணவர்கள் தேவைப்பட்டும் போது கேட்கும் போதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி செய்யலாம். இப்ப மாணவருடைய உரிமையில் இருக்கணும். சட்டம் என்ன கேட்டா மாணவருடைய அந்த உரிமையாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு. அப்படி இருந்தா தான் கூடும். சரி, இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. அந்தந்த நேரத்தில் சந்தேகம் வரும்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஜகாத் கடமையாவதற்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஹவுலானுல் ஹவுல் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு வருஷம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அப்படின்னு. ஒருவருக்கு இதுவரைக்கும் ஜகாத்தே கடமையே கிடையாது. அந்த ஜகாத் கடமையாக கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இவரிடத்தில் இதுவரைக்கும் வரவே இல்லை. இப்பதான் இந்த மாசம், இந்த ரஜப் மாசம் புற 1 அன்னைக்கு அல்லது ரமலான் மாசம் முதல் பிறை அன்றுதான் அவரிடத்துல கொஞ்சம் பணம் வந்திருக்குது. எவ்வளவு பணம்? ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு சொன்னோம்? 612 கிராம் வெள்ளி, அதனுடைய அளவு நிகர் தொகை இருந்தால் ஜகாத்து கடமையாகும். அதற்கு நிசாப் என்று சொல்லப்படும் இல்லையா, முன்னால சொன்னோம். இப்ப அந்த 612 கிராம் உள்ள அளவுக்கு தொகை அவரிடத்தில் இருந்தால், உதாரணமாக ஒரு 10,000 ரூபான்னு வச்சுங்க, வெள்ளி 1 கிலோ 10,000 ரூபான்னு வச்சுக்கிட்டா 6,000 ரூபாய், 6,112 ரூபாய் ஆகும். 612 கிராம் 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டா அது டபுள் ஆகும். வெள்ளி என்ன விலை விற்குதோ அந்த நேரத்தில் மார்க்கெட்ல அந்த கணக்கை போட்டுக் கொள்ள வேண்டியது. சரி, அவ்வளவு காசு இருந்தா அந்த காசை எடுத்து, அந்த காசு என்ன பண்ணணும், இப்ப ரமலான் மாசம் பிறை 1 அன்னைக்கு தான் இவருக்கு காசு வந்திருக்குது, அந்த தொகை வந்திருக்குது. வந்த உடனே அவருக்கு ஜகாத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும் கேட்டா, இந்த காசு வந்த அந்த பொருள், அந்த தொகை அடுத்த வருஷம் ரமலான் மாசம் வரைக்கும் இவருடைய கையில் இருக்கணும். கையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அர்த்தம் இல்ல. செலவு பண்ணுவாரு, போகும் வரும். அடுத்த வருஷம் ரமலான் மாசம் வரும் பொழுது இவர் பார்க்கும் பொழுது இந்த தொகை இருக்குது. எந்த அளவு நிசாப் என்று சொன்னமோ அந்த தொகை அடுத்த வருஷம் ரமலான் மாசம் முதல் பிறை என்று இவரிடத்தில் இருக்கின்றது என்று இருந்தா இப்பதான் ஜகாத்து வாஜிப் அவர் மீது. ஒரு வருஷம் கழியும். இப்ப இதுல இருந்து இன்னொரு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லி தருகின்றார்கள். லா தஜிபு ஜகாத், ஜகாத் என்பது எந்த மனிதன் மீதும் கடமையாகாது.
அந்த ஜக்காத்துடைய தொகைக்கு ஒரு வருஷம் சுழன்று வரும் வரை என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு வருஷம் செல்லக்கூடிய நேரம் வரைக்கும் ஜக்காத்து கடமை இல்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்றாருல்ல, இப்ப வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு பின்னால சொல்றோம். அது வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொல்றாரு இல்லையா? இல்ல, வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா கடமையான உடனே கொடுத்துடலாம் இல்லையா? அப்படியே ஒரு வருஷம் வச்சிருக்கணும். அதை எப்ப இருந்தாலும் வயசுல ஒரு தடவை கொடுக்கறது தானே, அதனால இப்பவே கொடுத்துட்டு போயிடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலானுல் ஹவுல் இதா ஹால அலைஹில் ஹவுல் அப்படின்னு சொல்லணும். அதன் மீது ஒரு வருஷம் சுழன்று வந்தால் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்ப வருஷம் வந்தா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வாசகமே அந்த ஹதீஸை அறிவிக்கின்றது. வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இது ஒண்ணு போதும். இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, பின்னால சொல்லுவாங்க. சரி, அப்ப ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும். சரி, இப்ப இந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கறதுல சில பேர் தவறான கருத்தை விளங்கி இருக்கின்றார். அது என்னன்னு கேட்டா, இப்ப இந்த வருஷம் ரமலான் மாசம் முதல் பிறை என்று 10,000 ரூபாய் வந்துச்சு. இப்ப கடமை கிடையாது, உடனே கடமை கிடையாது, அடுத்த வருஷம் வரணும். அடுத்த வருஷம் வரும் பொழுது 20,000 ரூபாய் இருக்குது இவர்கிட்ட. இப்ப 10,000 ரூபாய் இருந்துச்சு, அடுத்த 20,000 ரூபாய் இருக்குது. இவர் என்ன பண்றாரு? இப்ப கணக்கு போட்டுக்கிறாரு. இத தவறாக கணக்கு போடுறாங்க. 10,000 ரூபாய்க்கு தான் ஒரு வருஷம் ஆயிருக்குது, இன்னொரு 10,000 ரூபாய் இப்பதான் வந்திருக்குது. அதனால அந்த 10,000 ரூபாய்க்கு இன்னொரு வருஷம் போகணும். அப்படி கணக்கு போடக்கூடாது. இந்த முதல்ல வந்த பணம் இருக்கு பாருங்க, அதிலிருந்து தொடர்ந்து எந்த பணம் வந்தாலும் சரி அந்த பணத்தை அதோட சேர்த்துக்கணும். அதிலிருந்தே கடமை ஆரம்பம் ஆயிடுது இருக்கு. அதனால அடுத்த வருஷம் 20,000 ரூபாய் இருந்துச்சு, 20,000 ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதற்கு அடுத்த வருஷம் அல்லது இடையில ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு அவருக்கு திடீர்னு அப்படின்னு வச்சுங்க. 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கறது இல்ல. இந்த 10,000 ரூபாய் மினிமம் வந்தது பாருங்க, அதோட அந்த பணத்தை எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது. ஆக ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசம் முதல் பிறை என்று இவர் மீது ஜக்காத்து கடமை. இந்த ஜக்காத்து கடமை அப்படிங்கறதுல சந்திர கணக்கு தான் அதாவது பிறை கணக்கு தான் கடைபிடிக்கப்பட வேண்டும். சூரியனுடைய கணக்கு கடைபிடிக்கப்படக்கூடாது. அதாவது இங்கிலீஷ் தேதி இருக்கு, அதை செய்யக்கூடாது. ஜனவரி பிப்ரவரியில எடுக்கக்கூடாது. சோலார் சிஸ்டம் இதுக்கு கிடையாது, லூனார் சிஸ்டம் இது. அதனால சந்திர கணக்கு பிறை கணக்கை வைத்துத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எந்த பிறையில ஜக்காத்து அந்த பொருள் வந்திருக்கின்றதோ அதில் இருந்தா கடமை. ரமலான் மாசம் சரி, பின்ன ரமலான் மாசம் எல்லாம் ஜக்காத்து கொடுக்குறாங்களே, ரஜப் மாசத்தெல்லாம் கொடுக்கறதே இல்லையே அப்படின்னு கேட்டா, ரமலான் மாசத்துல ஒரு ஃபர்லை செய்தால், ஒரு கடமையான விஷயத்தை செய்தால் 70 ஃபர்ல்களை நிறைவேற்றிய நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு நஃபிலான காரியத்தை செய்தால் ஒரு ஃபர்லை செய்த நன்மை கிடைக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நிறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. 70 மடங்கு நன்மை கிடைக்குதா இல்லையா? அதனால ஃபர்லான இந்த ஜக்காத்தை ரமலான் மாசத்துல கொடுக்கக்கூடிய பழக்கம் உலகம் முழுவதும் மக்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் ஏற்பட்டு விட்டது. அதனால இன்னொன்னு செய்யணும். இப்ப உதாரணமா இப்ப இது ரஜப் மாசம், இப்பதான் ஒருத்தருக்கு கடமையாக இருக்குன்னு சொன்னா அடுத்த ரஜப்ல இவருக்கு கடமை. ரஜப் முடிஞ்சா இன்னொரு ஒரு மாசம் தான் இருக்குது, இடையில ஷாபான் மாசம் தான் இருக்கு, ரமலான் வந்துருச்சு வரும் அடுத்தாப்புல. அதனால ரமலான் மாசம் வந்து கொடுத்துக்குவோம். வருஷம் முடிஞ்சிருச்சு, ரஜப்ல ஜக்காத்து கொடுக்கணும். இருந்தாலும் ரமலான்ல குடிச்சா 70 மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவர் தாமதம் பண்ணி ரமலான்ல கொடுக்கிறாருன்னு சொன்னா செல்லுபடி ஆகும். ஆனா ரஜப் முடிஞ்சு ஷாபான் முடிஞ்சு ரமலான் வரைக்கும் இவர் உயிரோட இருப்பாரா அப்படின்னு கேரண்டி கிடையாது. அதனால இவர் என்ன பண்ண, உடனே கொடுத்துறதா நல்லது. 70 அப்புறம் பாத்துக்கலாம், 70 கிடைக்கிறதா அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஒரு மனிதருக்கு ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் அல்லது துல்காதா அதுக்கு அடுத்த மாசம் அல்லது ஹஜ்ஜுடைய மாசம் அதுல பொருள் வந்திருக்குது, ஜக்காத்துடைய அளவுக்கு பொருள் மினிமம் வந்துச்சு. இப்ப இவருக்கு அடுத்த ஷவ்வால் அடுத்த துல்ஹஜ்ல தான் இவருக்கு கடமை அப்படின்னு இருந்தா ரமலான் வந்துருச்சு. இப்போ ரமலான் வந்தா இன்னும் 2 மாசம் இருக்குது அவருக்கு ஜக்காத்து கடமையாக கூடிய அந்த அளவு காலம் வருவதற்கு அவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு. 2 மாசத்துக்கு முன்னாலே ரமலான் வந்துருச்சு, முந்தைய கொடுத்துடலாமான்னு கேட்டா கொடுத்துடலாம். முந்தைய கொடுத்தா ரொம்ப நல்லதும் கூட. அதனால ரமலான் மாசத்துல ஜக்காத்து கொடுக்க போறீங்க, இப்பவே ஒருத்தர் 10,000 ரூபாய் இருந்தா கொடுங்க. நீங்க ரமலான் மாசத்துல ஒரு 25,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு வச்சுங்க. 25,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்ப ரஜப் மாசத்துல ஒரு ஏழை குமரகாரியங்க ஏதாச்சும் பணம் கொடுக்கணும் கேட்கிறாரு ஒருத்தர். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ரமலான் மாசத்துல கொடுத்தா தான் நிறைய சவாபு கிடைக்கும். நீ போயிட்டு ரமலான் மாசம் வா, கல்யாணத்தை ரமலானுக்கு பின்னால வச்சுக்க அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. உடனே கொடுத்துட வேண்டியது. இப்ப கொடுத்துட்டா செல்லுபடியாகும், முந்தி கொடுத்தா செல்லுபடியாகும். அதே மாதிரி 2 வருஷத்துக்குள்ள ஜக்காத் ஒரு மனிதர் அடுத்த இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கிறார், ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 5,000 ரூபாய் கொடுப்பார் இவர்.
இப்படி பழக்கம் தொடர்ந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பொருள் அவர்கிட்ட நிரந்தரமா இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப 2 வருஷத்துக்கு சேர்த்து 10,000 ரூபாய் ஒரே நேரத்தில் ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல கொடுத்துறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் செல்லுபடியாகும். அடுத்த வருஷம் அவர் கொடுக்க வேண்டியதில்லை. எதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை? எவ்வளவு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்தாரோ அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அதை விட அதிகமா வந்துருச்சுன்னு வச்சுங்க. உதாரணமா இப்போ 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ரமலான் மாசம் வந்துச்சு, 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 2500 ரூபாய் கொடுத்துட்டாரு. அடுத்த வருஷத்துக்கு ஒரு 2500 ரூபாயும் கொடுத்துட்டாரு, 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, பாக்கி தொகை இருக்குது. அடுத்த வருஷம் ரமலான் வரும் பொழுது இவருக்கு வேறொரு வகையில 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதுக்கு ஜக்காத்து கொடுத்தாரோ அது போக மீதி வந்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்த வருஷம் போன வருஷம் தான் கொடுத்துட்டோமே 5000 ரூபாய், அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது. சரி, இப்படி எல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்குது, அதை பார்த்து கொடுங்க. அதே போல இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டா 8 கூட்டத்தார் முன்னால சொன்னோம். ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டியவர்கள், வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா என்ற தொடரில் 60வது ஆயத்துல 8 பேரை சொன்னோம். அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டின விளக்கங்கள் சொல்லப்பட்டது. ஆனா அந்த 8 பேரிலையும் கூட ஞானவான்கள் இமாம்கள் எழுதுகின்றார்கள், ஒரு 6 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பார்த்து அந்த ஜக்காத்தை கொடுப்பது மிகச் சிறந்தது. அதுல முதலாவதாக அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக யார் இருக்கின்றார்களோ ஃபகீர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும். அந்த ஃபகீர்லையும் மிஸ்கீன்கள்லையும் யார் அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக முத்தகீன்களாக இருக்கின்றார்களோ அவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஏன்னு கேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொருள் ஒரு நல்ல மனிதர் சாப்பிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்திகள், எனர்ஜி, அது இபாதத்துக்கும் அல்லாஹ்வை பயப்படுவதற்கும் காரணமாக அது ஆக வேண்டும். ஒரு நல்ல மனிதர் சாப்பிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்திகள், எனர்ஜி, அது இபாதத்துக்கும் அல்லாஹ்வை பயப்படுவதற்கும் காரணமாக அது ஆக வேண்டும். நம்ம கொடுக்கக்கூடிய ஜக்காத்துடைய பொருளை வாங்கி சாப்பிட்டு அவர் தவறான காரியங்கள் செய்யக்கூடியவராக இருந்தால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொருளுடைய சக்தி தவறான வழியிலே பயன்படுத்தப்படுகின்றது என்பதாக பொருளாகும். அதனால நல்லவர்களை பார்த்து, இது கொடுத்தா செல்லாத அர்த்தம் அல்ல, கூடும், இருந்தாலும் கூட அவர்களிலே நல்லவர்களை பார்த்து கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யஅகுல் தஆமக இல்லா தகிய்யுன் வலா தஅகுல் இல்லா தஆம தகிய்யின் என்பதாக ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நீ முத்தகியாக இருக்கக்கூடிய அல்லாஹை பயப்படக்கூடிய ஒரு மனிதருடைய பொருளை தவிர வேற யாருடைய பொருளையும் நீ சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி உன்னுடைய பொருளை முத்தகியான ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் சாப்பிட வேண்டாம். நீ விருந்துக்கு போறதா இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்கு விருந்துக்கு ஆளுகளை அழைச்சிட்டு வரதா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும்? முத்தகீன்களாக இருக்கணும், அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். முத்தகீன்களை பார்த்து சாப்பாடு கொடுங்க, காசு கொடுங்க, உணவு கொடுங்க, ஏதாவது அவர்களுக்கு தேவைப்பட்ட பொருள்களை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதனால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த 8 கூட்டத்தாரிலும் மிஸ்கீன்கள் ஃபகீர்களுக்கு கொடுக்கலாம் என்று இருந்தாலும் கூட அவர்களிலே யார் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக, பயம் உள்ளவர்களாக, முத்தகீன்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரண்டாவது, முத்தகீன்களாக இருப்பதோடு அஹ்லுல் இல்ம், மார்க்க அறிவுடையவர்களாக இருப்பது இன்னும் நல்லது. அதுல மார்க்க அறிவுடையவர்களாக இருப்பது, ஆலிம்கள், அதாவது முஅல்லிம்கள், முத்தஅல்லிம்கள், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா நிபந்தனை என்ன? எல்லாத்திலும் நிபந்தனை தான், அவர்கள் ஃபக்ர் மஸ்கனா, ஏழ்மை இருக்க வேண்டும், மிஸ்கீனாக அவர் இருக்க வேண்டும், ஜகாத் கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவராக அவர் இருக்க வேண்டும். அந்த நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இல்ம் உடையவர் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, கொடுப்பது நல்லது. மூன்றாவது, மார்க்கத்திலே உண்மையாக வாழக்கூடிய மனிதர், சாதிகீன் என்பதாக சொல்லப்படும். உண்மை பேசி வாழக்கூடியவர்கள், பொய் பேசி வாழக்கூடியவர்களுக்கு ஜகாத் கொடுப்பது நல்லதல்ல. அவர் ஏழையா இருக்காரு, மிஸ்கீனா இருக்காரு, ஆனா பொய் சொல்லிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கொடுத்தா செல்லுபடி ஆகும். அவர் பொய்ய நம்ம ஏன் கவனிக்கிறோம், என்ன பண்ணிட்டு போறார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்ல உண்மை பேசக்கூடிய நல்ல மனிதர்களாக இருந்தால் இந்த கொடுக்கப்படக்கூடிய பொருளும் நல்ல பாதையிலே பயன்படுத்தப்படும். அதனால் சாதிகீன்களுக்கு கொடுக்கணும். நாலாவது, தன்னுடைய தேவையை மறைத்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலதான் முதல்ல என்ன பண்ண, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் யார் இருக்காங்க அவங்க எல்லாம், பக்கத்து வீட்டுக்காரன்னா ஒரு வீடு மட்டும் இல்ல, சொல்லியிருக்காங்க 40 வீடு பக்கத்து வீடு தான். உன்னுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்கு, இந்த பக்கம் 40 வீடு, அந்த பக்கம் 40 வீடு, எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். இப்ப நமக்கு தெரியும், நம்ம இந்த வீட்டுல குடியிருக்கிறோம்,
நம்ம லைன்ல இருக்கக்கூடிய, நம்ம தெருவில் இருக்கக்கூடியவங்க யார் யார் ரொம்ப சிரமப்படக்கூடியவர்கள், யார் யார் பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கின்றார்கள், வசதியற்றவர்களாக இருக்கின்றார்கள், சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். அதனால முதலாவதாக மஹல்லாவாசிகளை பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கடமை, கட்டாயம். இவர்களில் தங்களுடைய தேவைகளை மறைத்து வாழக்கூடியவர்கள் பல பேர் இருப்பாங்க. கேட்பதற்கு வெக்கப்பட்டு கொண்டு அடுத்தவர்கிட்ட போய் கை நீட்டுறதாவது, இருந்தா குடிப்போம் இல்லாட்டி சும்மா இருப்போம், இருந்தா சாப்பிடுவோம் இல்லாட்டி பட்னியா கிடப்போம் என்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தா சாப்பிடுவோம் இல்லாட்டி பட்னியா கிடப்போம் என்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால கேட்கறதுக்கு அச்சப்பட்டு கூச்சப்பட்டு கொண்டு இருப்பார்கள். கூச்சம் ஏன் வருது? ஈமானின் காரணமாக. ஈமான் தான் வெக்கம் வரும். அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமானை சேர்ந்தது வெக்கம் என்பது, நாணம் என்பது. கேட்க மாட்டாங்க, கையேந்த மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ் இடத்துல தான் கேட்பாங்க, மக்களிடத்துல போய் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகள் நமக்கு தெரியும். நம்ம பக்கத்து வீட்டுக்கார அடுத்த தெருவில் உள்ளவங்கள தெரியும் நமக்கு. அவங்கள பார்த்து கொடுக்கணும். அதான் முஸ்தத்திருல் ஹாஜாத், தன்னுடைய தேவையை மறைத்து வாழக்கூடியவர் என்பதால். அதே போல சில பேர் இருப்பாங்க குடும்பஸ்தர்கள், அல் முஅய்யல், குடும்ப பாரம் உள்ளவர்கள். அவர் சம்பாதிப்பாரு, நிறைய சம்பாதிக்கிறார், டெய்லி 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, மாசம் 15,000 ரூபாய் ஆச்சு, அவர் நிறைய கொண்டு வர்றாரு, காசு ஆச்சு. இருந்தாலும் அவருக்கு பத்துறது இல்லை. இப்ப உள்ள காலத்துல, இந்த காலத்துல உள்ள எல்லாம் வச்சுக்க. ஏன்னா அவர்கிட்ட 12 பிள்ளைங்க இருக்கு, ஒரு டஜன் 12 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. 15,000 ரூபாய் போதுமா? பத்தாது. நமக்கு 12 ஆச்சரியமா இருக்கு இல்லையா? 12 பிள்ளைங்க பத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா. அந்த காலத்துல நிறைய பேத்தாங்க. அப்துல் காதர் ஜீலானியுடைய வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன். 47 குழந்தைகள் அவருக்கு, 27 ஆண் குழந்தைகள், 22 பொம்பளை பிள்ளைங்க, 47 பிள்ளைங்க. அது மாதிரி 12 பிள்ளைங்க இருக்காங்க, 16 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டுல. அல்லது கொஞ்சம் பிள்ளைங்க தான் இருக்காங்க, 5-6 பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எல்லா பிள்ளைங்களும் இங்கதான் வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க போறாங்க, நிறைய பணங்கள் செலவாகுது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பக்கத்து வீட்டுல, அடுத்த தெருவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய செலவு இருக்கு. என்னங்க இவ்வளவு செலவு, காசு வந்துகிட்டே இருக்காங்க, விருந்தாளி வந்திருக்காங்க, இவ்வளவு பிள்ளை இருக்கிறாங்க, ஒரே காய்ச்சி மூச்சு நிறைய சத்தம். என்ன சம்பாதிக்கிறாருன்னு பார்த்தா கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறார். இவரை யார்ட்டையும் கேட்க மாட்டார். குடும்ப பாரம் உள்ளவர் இவரை பார்த்து கொடுக்கணும். இது நல்லது. இவங்க எல்லாத்திலையும் அதே மாதிரி முதல்ல முத்தகியா, அல்லாஹை பயந்தவராக இருக்கணும், அஹ்லுல் இல்மா இருக்கணும், உண்மையாளராக இருக்கணும், தேவையை மறைத்து வாழக்கூடியவராக இருக்கணும். குடும்ப பாரம் இவர்கள் எல்லாம் இந்த ஒட்டுமொத்தமா இந்த கருத்தை எல்லாம் சேர்த்து சொந்தக்காரர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, உறவினர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கொடுக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு நீ அடுத்தவருக்கு தர்மம் கொடுப்பது 1, உறவினருக்கு கொடுப்பது 2 நன்மைகளுக்குரியது. அவர் உறவினராக இருக்கின்றார் என்ற காரணத்தினால் அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இவர் காசு கொடுக்கறதுக்காண்டி அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், தர்மம் செய்தார். அப்ப 2 விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியது இந்த உறவினர்களுக்கு கொடுப்பது. உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களின் மூலமாக அறிவிக்கின்றார்கள். அதனால உறவினர்களை கவனித்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஜகாத் யார் வாங்குகின்றார்களோ அவர்களுடைய நிலைகளை கவனித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லத்தாங்க. ஒரு பெரிய தொகை சேர்ந்து போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம ஜகாத் வாங்குவதற்கு தகுதியாக என்னை ஆக்கி வைத்து, யார் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கல்வில அல்லாஹ் தஆலா எண்ணத்தை போட்டு எனக்கு கொண்டு கொடுக்க செய்தான் என்பதாக இவர் என்ன செய்யணும்னு கேட்டா, ஜகாத் அப்படி பொருளாதாரம் சேர்ந்தவர், அந்த ஜகாத்துடைய பொருளின் மூலமாகவோ சதகாத்துடைய பொருளின் மூலமாகவோ அன்பளிப்பின் மூலமாகவோ பொருள் கிடைத்த அந்த மனிதர் மறுபடி மேலும் மேலும் அதிகமான பொருளை தேட வேண்டும், சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இல்லாமல் தன்னுடைய கவலைகள் எல்லாம் ஆகிரத்துடைய கவலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். லியஜால ஹுமூமஹு ஹம்மன் வாஹிதா, இவருடைய கவலைகள் எல்லாம் ஒரே கவலையா இருக்கணும், அது ஆகிரத்தை பற்றி உள்ள கவலையா இருக்கு. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வெகுமதிகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இவருக்கு கிடைத்த அந்த பொருளை பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வழியை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அது யார் ஜகாத் பெறுகின்றாரோ அவருடைய நிலை. 2வது, அவர் யார் கொடுத்தாரோ அவருக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது முதல்ல. அது அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். சரி, அவருக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். யார் ஜகாத் கொடுத்தாரோ, ஜகாத் வாங்கினாரோ அவருக்காக வேண்டி, கொடுக்கப்பட்டவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ, அதாவது வாங்கியவர் ஒரு துஆவை செய்கின்றார் கொடுத்தவருக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். தஹரல்லாஹு கல்பக ஃபீ குலூபில் அப்ரார், அல்லாஹ் தஆலா உன்னுடைய இதயத்தை சுத்தமாக்கி வைப்பானாக, நல்லடியாருடைய
உள்ளங்களிலே சேர்த்து, நல்லடியார்களுடைய உள்ளங்களோடு சேர்த்து உன்னுடைய கல்வை அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்தி வைப்பானாக. வஸக்கா அமலக ஃபீ அமாலில் அக்யார், நல்லவர்களுடைய செயல்களோடு சேர்த்து உன்னுடைய அமலை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி வைப்பானாக. வஸல்லா அலா ரூஹிக ஃபீ அர்வாஹிஷ் ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய ரூஹுகளோடு சேர்த்து, ஷுஹதாக்கள் போர்க்களத்திலே ஜிஹாதிலே மடிந்து விட்டவர்கள், அவர்களுடைய ரூஹுகள் உயிர்களோடு சேர்த்து உன்னுடைய ரூஹின் மீது அல்லாஹ் தஆலா அருள் பொழிவானாக என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு நீண்ட துஆ. பொதுவாக யார் கொடுக்கின்றாரோ அவருக்கு துஆ செய்வது. குறைந்த அளவுக்கு நம்ம வழக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் தஆலா உனக்கு நன்மையை தருவானாக அப்படின்னு சொல்லிக் கொள்ள வேண்டும். வாங்கி வச்சுக்கிட்டு சுக்ரியா இல்லாமல் இருக்கக்கூடாது. கொடுத்தவருக்கு சுக்ரியா செய்ய, நன்றி செலுத்த வேண்டும். மூணாவது, ஜகாத்துடைய பொருளை ஒருத்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா கொடுக்கிற ஆளுக்கெல்லாம் வாங்கிக்க கூடாது. வாங்க தகுதி பெற்றவர், கொடுக்கிற ஆளுக்கெல்லாம் வாங்கிக்க கூடாது. அவர் கொடுக்கிற ஆளு ஹலாலா ஹராமான்னு பார்க்கணும். அது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அப்படித்தான் சட்டம். ஜக்காத்து கொடுப்பதும் கூட யார் கொடுக்கின்றாரோ அவர் ஹலாலான பொருளில் இருந்து கொடுத்தால் தான் ஜக்காத்தை செல்லுபடியாகும். இல்ல ஜக்காத்து கூடாது. ஜக்காத்து மட்டுமல்ல, சதகாவும் கூடாது, தர்மங்களும் கூடாது, தொழுகையும் கூடாது, நோன்பும் கூடாது, ஹஜ்ஜும் கூடாது, எதுவுமே கூடாது. ஹலாலா ஹராமான பொருளாக இருந்தார், ஹராமாக சம்பாதிக்கின்றார் முழுமையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் கலப்படம் இருந்தாலும் சரி, நிறைய சொல்லியிருக்கிறோம். ஹராமான பொருள் இருந்தால் அந்த பொருளின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய எந்த விதமான இபாதத்தும் செல்லுபடியாகாது. செய்யப்படக்கூடிய இபாதத் எதுவுமே செல்லுபடியாகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக. அதனால கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருள் ஹலாலா ஹராமா என்று பார்த்து வாங்க வேண்டும். தெரியும்ல, அவர் நமக்கு பழக்கமானவர் தான், நம்ம மஹல்லாவில் தான் இருக்கிறார். அதனால திடீர்னு தெரியாத ஆளு ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாருன்னு வச்சுங்க, யாரோ ஒருத்தர் வந்தாருங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நம்ம போட்டு போகக்கூடாது. அவர் யாருன்னு பாக்கணும், யாரு கொடுத்தா. திடீர்னு ஒரு ஆள் 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் பொருள் அப்படின்லாம் யோசனை பண்ணும். அது ஹலாலா ஹராமான்னு தெரிஞ்சுதான் வாங்க, தெரியாம வாங்கக்கூடாது. அது எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா வாங்கவே கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. சந்தேகம் வந்தாவே வாங்கக்கூடாது. முழுசா தெரியாம இருக்கிறது, தெரிஞ்சுக்கிறதுன்னு வேற விஷயம், தெரியாமலே இருக்கிறது அப்படின்னு வேற விஷயம். சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சு அப்பவே வாங்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅமா யுரீபுக இலா மா லா யுரீபுக், உனக்கு எது சந்தேகமோ அதை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாததின் பக்கம் வந்து விடு. சந்தேகத்தை விட்டுடும், சந்தேகம் இல்லாம தெளிவா எது இருக்குதோ அதன் பக்கம் வந்துடணும். அங்கறதுனால என்ன பெரிய பெரிய காலம் எல்லாம் நம்ம இருக்க 60 வயசுக்கு நம்ம சாப்பிட போறோம். அந்த காசை அதுவா 6 நாளைக்கு இருக்கு, 5 நாளைக்கு இருக்கு, 2 நாளைக்கு இருக்கு, 1 நாளைக்கு இருக்கு, அவ்வளவு. அதனால அந்த ஹராம விட்டுறணும். சரி, தெரிஞ்சுதான் வாங்கணும், ஹலாலா தெரிஞ்சு இருந்தா தான் வாங்க. நாலாவது, அதே அந்த ஹலாலா இருந்தா வாங்க. அதே மாதிரி சந்தேகமான இடத்திலும் போகக்கூடாது. அங்க தவக்கா மவாக்க ரீபா என்பதாக குறிப்பிடுகின்றார். சந்தேகத்திற்குரிய இடங்களையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சந்தேகமான இடத்திலையும் போய் வாங்கக்கூடாது. அஞ்சாவது, அல்லாஹ் யஸ்அல சாஹிபுல் மால், பொருள் உடையவர் கேட்கக்கூடாது. அதாவது யார் ஜகாத்து கொடுக்க தகுதி பெற்றவரா இருக்க அவரிடத்துல போய் ஒரு ஜகாத்து எனக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அவரா கொடுத்தா வாங்கிக்கணும். உபைதுல்லாஹ் இப்னு முஆவியா அல்-காலிரி மின் காலிரா கைஸ், ஒரு குடும்பத்தை சேர்ந்த, ஒரு இடத்தை, ஒரு கபீலாவை சேர்ந்த ஒரு மனிதர் உபைதுல்லாஹ் இப்னு முஆவியா என்பவர். அவர் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒரு 2-3 வருஷமா ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு பின்னால் இமாம்கள் எல்லாம் சேர்ந்து அபூதாவுதுல வரக்கூடிய இந்த அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய இந்த அறிவிப்பை இது சரியானதுதான் அப்படின்னு முடிவு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. வருஷம் கொடுக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ 3 வருஷமா ஆய்வு செய்து இப்ப சமீபத்தில் போன வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. சரியாது தவறு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும், விளங்கிக்கணும். அந்த ஹதீஸ் என்ன, சலாசுன் மன் ஃபஅலஹுன்ன ஃபகத் தாயிமத் உமல் ஈமான். 3 விஷயம், 3 காரியங்களை செய்த மனிதர் ஈமானுடைய சுவையை ருசித்தவராக ஆவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 காரியத்தை செஞ்சவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக ஆவார். என்ன காரியம்? முதல் காரியம், மன் அபதல்லாஹு வஹ்தஹு வ அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்பதாக நம்பி அவனை வணங்கியவர்.
அல்லாஹ் ஒருவன் என்பதாக லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லி தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹை வணங்கி அந்த மனிதர் ஈமானுடைய சுவை அவருக்கு வந்துருச்சு. இரண்டாவது, வஅதாம் ஸகாத மாலிஹி தய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு ராஃபிதத்தன் அலைஹி குல்ல ஆம். ஜகாத்துடைய தன்னுடைய பொருளுக்குரிய ஜகாத்தை ஒருவர் கொடுக்கின்றார், மனம் விரும்பியவராக ஏழைகளுக்கு உதவிகரமாக இருக்கும் நிலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் ஏழைகளுக்கு உதவியாக அல்லது தனக்கே உதவியாக ஜகாத் கொடுக்கிறது. தனக்கு தானே உதவி, எந்த அமல் செய்தாலும் தனக்கு தான் அது நன்மை வந்து சேருது. தனக்கே உதவியாக மனம் விரும்பி மன மகிழ்ச்சியுடன் தன்னுடைய பொருளுக்குரிய ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர். இரண்டாவது. மூணாவது, வலா யுத்தில் ஹரமத்த வலத் தரனத்த வலல் மரீலத்த வல ஷர்தல் லஈமா. அதாவது குறை உள்ள எந்த பிராணிகளுக்கு, ஆடு மாடு ஒட்டகங்களை ஜகாத்து கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது குறை உள்ளதை கொடுக்க கூடாது. அல்லது காசு தான் கொடுக்கிறாருன்னு வச்சுங்க, கிழிஞ்ச நோட்டா சேர்த்து வச்சிருக்கிறாருங்க, செல்லாத நோட்டு. கடை கொண்டு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, எங்கேயுமே செல்லல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. ரமலான் மாசம் வந்து அந்த நோட்டை போறான் ஜகாத்து கொடுக்கிறாரு, செல்லாத நோட்டா கொடுத்துடுறாரு. அது மாதிரி வீணா போனதெல்லாம் கொடுக்கிறது ஜகாத், அதையும் கொடுக்கல. அப்படி கொடுக்காம இருந்தவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டவராக ஆவார். அடுத்த வேற விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அதாவது ஜகாத்தை வசூலிக்க போகக்கூடிய அந்த ஆமில் அப்படின்னு சொன்ன பாருங்க, அவர் வசூலிக்க போகக்கூடிய நேரத்தில் யார்கிட்ட இருந்து ஜகாத் தொகையை வசூலிக்கின்றாரோ அல்லது அந்த கால்நடைகளை வசூலிக்கிற ஆடு மாடு ஒட்டங்களை வசூலிக்கின்றாரோ அவர் என்ன பண்ண, ரொம்ப தரம் குறைந்த பொருளையும் வாங்கக்கூடாது, ரொம்ப உயர்ந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, நடுத்தரமான பொருளை வாங்கிட்டு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சரி, இப்ப இந்த ஹதீஸ்ல இரண்டாவது பாயிண்ட், மூணு விஷயத்தை செய்தவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷம்னே இருக்குது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய இதை காதுல போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வருஷம் ஜகாத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதார். பிறகு இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, முதல்ல சொன்ன, லைஸ ஃபீ மாலின் ஜகாத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். ஒரு வருஷம் ஒரு பொருளின் மீது சுழன்று வரும் வரைக்கும் அந்த பொருளின் மீது ஜகாத்து கடமை இல்லை என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல லா தஜிபு ஃபீ மாலின் ஜகாத்துன் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். ஒரு வருஷம் சுழன்று வரும் வரைக்கும் எந்த பொருளிலும் ஜகாத்து வாஜிப் இல்லை, கடமை இல்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். எப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அஸ்ஸதகத்து ஃபீ குல்லி ஆமின். தர்மம் என்பது, தர்மம்னா இந்த இடத்துல சதகாங்கிறது ஜகாத்தை குறிக்கும். ஏன்னா குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா ஜகாத்துடைய அந்த ஆயத்துல போன வாரம் சொன்னா, அதுக்கு முதல் வாரம் சொன்ன ஆயத்துல இன்னம சதகாத், சதகா என்ற வார்த்தை தான் பயன்படுத்தினான் ஜகாத்துக்கு இந்த இடத்துல. ஏன்னு கேட்டா, இமாம்கள் ஆய்வு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை வைத்து ஆய்வு செய்து சஹாபாக்கள் அதற்கு என்ன விளக்கங்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதை வைத்து அந்த இடத்துல சதகா என்பது ஜகாத்து தான் என்பதாக முடிவு செய்திருக்காங்க. யார் ஒருவரும், எந்த ஒரு மனிதரும், எந்த ஒரு இமாமும் அதற்கு மாற்றமான கருத்தை சொல்லவே இல்லை. இது உபரியான சதகா, தர்மம் அப்படின்னு சொல்லு. ஜகாத்து வாஜிபா, கடமையான ஜகாத். அந்த ஜகாத்தை 7-8 நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதனால சதகா என்பது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்பட வேண்டியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹால அலைஹில் ஹவுல் என்ற இந்த ஹதீஸை வைத்து சொல்லும் பொழுது, லா ஜகாத்த ஃபீஹா, அதாவது ஒரு மனிதனிடத்தில் 20 திர்ஹங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொண்டால் அதிலிருந்து ஒரு திர்ஹம் கொடுக்கணும், அரை திர்ஹம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 40ல் 1 கொடுக்கணும் அப்படின்ட்டு. சும்ம லா ஜகாத்த ஃபீஹா ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல் மின் யௌமின் ஸுக்கியத். ஒரு தெளிவான வாசகத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஜகாத்து கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து, ஜகாத்து கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு ஆண்டு அந்த பொருளின் மீது சுழன்று வருகின்ற வரைக்கும் அந்த பொருளுக்கு ஜகாத்து கிடையாது. தெளிவா சொல்றாங்க. ஜகாத்து கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு வருஷம் வர்ற வரைக்கும், அப்ப அடுத்த வருஷம் தான் அந்த பொருளுக்கு ஜகாத்து வாஜிபு என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். லா துஅத்தா ஜகாத்துன் கப்ல ஹுலூலில் ஹவுல். ஒரு வருஷம் சுழன்று வரும் வரைக்கும் ஜகாத் என்பது நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவது, மனிஸ்தஃபாத மாலன் ஃபலா ஜகாத ஃபீஹி ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். எவர் ஒருவர் பொருளை சம்பாதித்து தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர், அதற்கு ஒரு வருஷம் பூர்த்தியாகும் வரைக்கும் ஜகாத் அதற்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும்
ஜகாத்தை வசூல் பண்றதுக்காண்டி ஆளை அனுப்பி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. இறந்த பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்துல, அவருடைய ஆட்சியில முதல் வருஷம் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக ஆள் அனுப்புனாங்க. பல பேர் என்ன பண்ணாங்க, ஜகாத் கொடுக்க மாட்டேன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் தான் நாங்க தருவோம். அப்ப போயிட்டாங்க, அதுக்கு பின்னால் நாங்க தருவோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்ஹிருஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சதகாவை நீங்க வசூல் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால எல்லா மனிதருக்கும் சொல்லல, அத ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த ஹுஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதனால உங்கள்ட்ட எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டா ஜகாத்து கொடுப்போம், ஆனா நாங்க எப்படி விரும்புறோமோ அப்படித்தான் கொடுப்போம், நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு கேட்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வேறு விதமான தவறான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, நாங்க அதாவது ஒட்டகம், இத்தனை ஒட்டகம் இருந்தா 5 ஒட்டகம் இருந்தா ஒரு வயசு குட்டி கொடுக்கணும், ஒரு ஆடு கொடுக்கணும், 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் இருக்குது. இதுல நீங்க பாட்டுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் அப்படின்லாம் கணக்கு போடக்கூடாது, நாங்க என்ன விரும்புறோமோ அதைத்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, யார் யார் ஜகாத்து கொடுக்கவில்லையோ, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கொடுத்து கொண்டிருந்து இப்பொழுது ஜகாத்து கொடுக்க மறுக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நான் போர் புரிவேன் என்பதாக சொன்னார்கள். நான் ஜிஹாத் செய்வேன் அவர்களிடத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதை எவ்வளவு அழுத்தமான வார்த்தையிலே சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வல்லாஹி, அல்லாஹின் மீது ஆணையாக, லவ் காத்திலன்ன மம் ஃபர்ரக பைனஸ் ஸலாத்தி வஸ் ஸகாத்தி, தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகின்றார்கள், அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு. தொழுகை வேற விஷயம், ஜகாத்து வேற விஷயம், அதனால ஜகாத்துக்கு தனி சட்டம் இருக்குது, தொழுகைக்கு வேற சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. தொழுகைங்கிறது அது கடமை, 5 நேரம் தொழுகணும் அப்படிங்கிறது. ஜகாத் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டேன். அப்படி பிரிவினையை உண்டாக்கக்கூடியவர்களிடத்தில் அல்லாஹின் ஆணையாக நான் போரிடுவேன் என்பதாக சொன்னார். ஏன்னு கேட்டா, எப்படி தொழுகை என்பது உடலுக்குரிய கடமையாக இபாதத்தாக இருக்கின்றதோ அதே போன்று பொருளுக்குரிய இபாதத்தாக ஜகாத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். பைன்ன ஸகாத ஹக்குல் மால், ஜகாத் என்பது பொருளுக்குரிய கடமையாகும். அதனால சொன்னார்கள், வல்லாஹி லவ் மனஊனி இகாலன், அல்லாஹின் ஆணையாக ஒரு ஒட்டக குட்டியை அவர்கள் கொடுப்பதற்கு மறுத்தாலும் கூட, அனாகன், ஒட்டக குட்டியை கொடுப்பதற்கு மறுத்தாலும் கூட. இன்னொரு ஹதீஸில இகாலன் என்று இருக்கின்றது, ஒட்டகத்தை அல்ல, ஒட்டகத்தை கொடுக்கிறாரு. ஒட்டகத்துடைய காலில் கட்டப்படக்கூடிய அந்த கயிறு ஒண்ணு இருக்கும், இப்ப தலையில போட்டுக்கிறாங்க ரவுண்டா, அதை ஒட்டகத்தை காலில் கட்டி அந்த காலத்துல, அதாவது இப்ப தலையில கட்டிக்கிட்டாங்க. அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு, அது இப்ப தலையிலேயே கட்டி பழக்கமாயி போச்சு. அது எக்கால், இப்பவும் பேரு எக்கால் தான். எக்கால் அப்படின்னு சொன்னாவே ஒட்டகத்தினுடைய காலில் கட்டப்படக்கூடிய கயிறு. ஒருத்தர் ஒட்டகத்தை கொடுத்துறாரு, கைத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறார் என்று இருந்தால், கயிறுலாம் கொடுக்க முடியாதுங்க, ஒட்டகத்தை மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அவரிடத்தில் நான் போர் புரிவேன். கொடுக்கலன்னா ஒட்டகம் கொடுக்கும்போது கயிறும் சேர்த்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லல்லாஹி லவ் மனஊனி இகாலன் கானூ யுஅத்தூனஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகாத்தல்துஹும் அலா மன்ஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஒட்டகம் கட்டக்கூடிய அந்த கயிற்றை கொடுக்க மறுத்தாலும் அவர்களிடத்திலும் நான் போரிடுவேன், அவர்கள் மறுத்ததற்காக என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒட்டக குட்டி அப்படின்னு ஒரு அறிவிப்பு, ஒட்டக காலிலே கட்டக்கூடிய கயிறு என்பது மற்றொரு அறிவிப்பு. ரெண்டிலையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வருஷம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். ஏன்னா வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடுத்து கொண்டிருந்த பொருளை இப்ப கொடுக்காவிட்டால் அப்படின்னு சொன்னா, போன வருஷம் கொடுத்திருக்காங்க, இந்த வருஷம் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக சொல்லப்பட்ட இந்த ஹதீஸிய மறுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் யாரு? காஃபிர்னு அர்த்தம், அவன் முஸ்லிமே அல்ல. நான் சொல்றது எல்லா இடத்துல எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன மறுத்தாலும் காஃபிர் தான், ஹதீஸ மறுத்தாலும் காஃபிர் தான். ஹதீஸ ஒட்டுமொத்தமா மறுக்கிறான்னு வச்சுங்க, அவன் காஃபிர் தான். தெளிவான ஹதீஸ மறுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் முஸ்லீமாக எப்படி இருக்க முடியும், மூமினா எப்படி இருக்க முடியும்? பேருக்கு சட்டம் போட்டுக்கிறான், தொப்பி போட்டுக்கிறான், எல்லாம் போட்டுக்கிறான், ஹதீஸ் எல்லாம் சொல்லுவான், பயான் எல்லாம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா அவன் காஃபிர். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் உல்லிய யதீமன் லஹு மாலுன், ஒரு மனிதர் ஒரு யதீமான அனாதை குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார், அனாதைகளை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அந்த அனாதைக்கு கொஞ்சம் சொத்து இருக்குது, அனாதை குழந்தைக்கு கொஞ்சம் சொத்து இருக்குது, அந்த சொத்தையும் அவர் பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப அனாதை குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்துல இருந்து ஜகாத்து கொடுக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் சொன்னோம், குழந்தையா இருந்தாலும் ஜகாத்து கொடுக்கணும்னு சொன்னோம்.
இப்ப இதை வச்சுதான் அவங்க ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னாங்க, அனாதை குழந்தையை பராமரிக்க கூடியவர் அந்த சொத்துக்கு ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த குழந்தையுடைய ஜகாத்துக்கு சொத்துக்கு. அப்படி ஒரு குழந்தைக்கு ஜகாத்து பொருள் இருந்துச்சு, அதுக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யணும் கேட்டா, இப்படி சொல்றாங்க, மன் உல்லி யத்தீமன் லஹு மால். ஒரு யத்தீமுக்கு பொருள் இருக்கின்றது, அதை பராமரிக்க கூடியவர் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த பொருளை அப்படியே விட்டுடக்கூடாது. அதாவது அப்படியே வச்சிருந்து வருஷம் வருஷம் அதுக்கு ஜகாத்து கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க, என்ன ஆகும், பொருள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த பையன் பெருசான உடனே அவனுடைய பொருளை அவருக்கு கார்டியனா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கேட்கிறாரு, சாச்சா எனக்கு அந்த பொருளை கொடுத்துருங்க என் பொருள் அப்படின்னு. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு, ஒரு 500 ரூபாய. 50,000 ரூபாய் வச்சுட்டு போனாரு, 500 ரூபா தான் இருக்கு, எங்க பணம் எல்லாம் அப்படின்னு கேட்டா, இல்ல ஜகாத் வருஷம் வருஷம் கொடுத்துருக்காருல, கணக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படி செய்யலாமா? குழந்தை அந்த எத்தீமான அனாதை குழந்தைகளுடைய பொருளை எப்படி அழிக்கலாமா? அழிப்பதற்குரிய வழிவகைகளை செய்யலாமா? செய்யக்கூடாது. பின்ன என்ன செய்யணும்? அந்த பொருளை வச்சு வியாபாரம் செய்யணும் என்று சொல்லுகிறார். பல் யத்தஜிர் ஃபீஹி, அந்த பொருளிலே வியாபாரம் செய்யவும். அவர் வியாபாரம் செய்யாமல் அப்படியே வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜகாத்து கொடுத்து அது பூரா கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இவர் குற்றவாளியாக ஆவார். வலா யத்ருகுஹு ஹத்தா தஅகுலஹு ஸதகா, தர்மம் ஜகாத் அதை சாப்பிடுகின்ற வரைக்கும் அதை விட்டுட வேண்டாம், சாப்பிடுகின்ற அளவுக்கு அதனை விட்டுட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால இந்த ஹதீஸின் தெரியப்படுத்துவது வருஷ வருஷம் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தா கரைஞ்சி போகாது இல்ல. எத்தீமுடைய பொருள் ஒரே ஒரு வயசுல ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தா, ஒரு தடவை ஜகாத்து கொடுத்தா மீதி பொருள் மட்டும் இருக்கு, அதை கொடுத்துடலாம். எப்படி அது சாப்பிடுது, ஜகாத்து சாப்பிடுகின்றது என்று சொன்னால் வருஷ வருஷம் கொடுக்கும் போது அது அழிக்கப்பட்டு போயிடுது, குறைஞ்சு போயிடுது. அப்படி செய்யாதீங்க, அந்த பொருளை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆக இப்படி ஜகாத் சம்பந்தமான ஏராளமான விளக்கங்கள் வருஷ வருஷம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல ஜகாத்துக்கு என்னென்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டதோ அந்த முறைப்படிக்கு தெரிந்து ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்தந்த நேரத்தில் அதை கேட்டு தெரிந்து விளக்கம் தெரிந்து அதன்படி பயன்படுத்திக் கொள்ள. ஜகாத்து கொடுப்பதற்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கு சட்டம், வாங்குபவர்களுக்கு சட்டம், எந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்பதற்கு சட்டம், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதற்கு சட்டம். ஏன்னா ஜகாத்து ஒரே மாதிரி கிடையாது. இப்ப 2.5% அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. 100க்கு 2000 ரூபாய், 1000க்கு 25 ரூபாய், 1,00,000க்கு 2,500 ரூபாய் அப்படிங்கிற மட்டும் சில பேர் பல பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா ஜகாத்து கொடுப்பதில் 2.5% இருக்கின்றது, 5% இருக்கின்றது, 10% இருக்கிறது, 20% இருக்குது. 4 விதமான அமைப்புகள் இருக்கிறது ஜகாத்து கொடுக்கறதுல. 2.5% அப்படிங்கிறது வெள்ளி தங்கம் அல்லது செலாவணி, இந்த பொருள்கள் காசு பணங்கள் வியாபார சரக்குகள், இதுக்கெல்லாம் 40ல் 1 2.5%. வெள்ளி இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, அதுல அளவெல்லாம் இருக்கு. வெள்ளிக்கு எவ்வளவு அளவு, தங்கத்துக்கு எவ்வளவு அளவு நான் சொன்னேன் எல்லாத்தையும். இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு 2.5%. அதே மாதிரி வியாபார சரக்குகள் கடை இருக்குது, எந்த கடையா இருந்தாலும் சரி, எந்த வியாபார சரக்குகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 2.5% கொடுக்கணும். சரி, 5% அப்படிங்கிறது 10% அப்படிங்கிறது விளைச்சல், வயல்களிலே நிலங்களிலே விளைந்து வரக்கூடிய பொருள்களுக்கு, நெல்லு, கோதுமை, மற்ற காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, பூக்களாக இருந்தாலும் சரி, நிலத்திலிருந்து விளையக்கூடிய விளை பொருள்கள் இருக்கு பாருங்க, விவசாய விளை பொருட்கள், அதுக்கு 2 விதமான ஜகாத் இருக்குது. 10ல் 1, 5ல் 1. அதான் 5%, 10% அப்படின்னு சொல்லப்படும். சரி, 10 எது 5 எது அப்படின்னு கேட்டா, ஒரு நிலத்துக்கு நிலம் வச்சிருக்கிறோம், ஒரு 5-10 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, பாசன வசதிகள் செய்வது, அதுக்கு கிணறு தோண்டி அதுல இருந்து போர் போட்டு மிஷின் எல்லாம் போட்டு ஆளுகளை வச்சு தண்ணி இறைச்சு அதன் மூலமாக பாசன வசதிகள் செய்து அதிலிருந்து பொருள்கள் விளையுது, நெல்லோ தானியங்களோ அல்லது பழங்களோ. இது அதே மாதிரி தென்னந்தோப்பு இருக்கு, தென்னை மரம் இருக்குது, நிறைய தேங்காய்கள்லாம் வருது, மாந்தோப்பு இருக்கு, நிறைய மாங்காய்கள்லாம் வருது, அப்படி இவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நிலங்களுக்கு சிரமப்பட்டு செலவு செய்து சிரமப்பட்டு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய நிலமாக இருந்தால் அதுல 5ல் 1. 100 கிலோ விளைஞ்சுன்னா 5 கிலோ ஜகாத்து கொடுத்துடணும். 100 கிலோ விளைஞ்சால் 5 கிலோ ஜகாத்து கொடுத்துடணும். சரி, இப்படி இல்ல நிலம், அது வானம் பார்த்த பூமியா இருக்குது, அதாவது இவர் செலவு செய்யாமலே சிரமப்படாமலே தண்ணி வருது, மழை பெஞ்சு தண்ணி வருது, பாசன வசதி இருக்குது, அதனால தண்ணி ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருது. கொஞ்சம் லேசான ஒரு உழைப்பு செஞ்சா போதும், தண்ணி அதுக்கு பாட்டுக்கு வருது. இவர் செலவோ சிரமம் அதிகமான சிரமங்களோ கிடையாது என்று இருந்தால் அதுல விளையறதுல 10ல் 1 கொடுக்கணும். 10ல் 1.
100 கிலோ விளைஞ்சுன்னு சொன்னா 10 கிலோ ஜகாத் கொடுக்கணும். இந்த நிலத்தில் விளையக்கூடிய 5% அல்லது 10% கொடுக்கப்படக்கூடிய இந்த ஜகாத்துடைய இதற்கு பாருங்க, இந்த சட்டம் இது வருஷம் அப்படிங்கல. அதாவது ஒரு வருஷம் கழியணும் அப்படின்னு சொன்ன பாருங்க, இந்த பொருளுக்கு கிடைச்சதுல இருந்து ஒரு வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் இது கிடையாது. எப்ப விளையுதோ அப்ப கொடுக்கணும். எப்ப விளையுதோ அப்ப கொடுக்கணும். வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் அன்ஆம்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. சூரத்துல் அன்ஆமுடைய ஆயத்துல விளக்கம் சொல்லி இருக்கிறோம் முன்னால். அதை அறுவடை செய்த நாளிலே அதற்குரிய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதனால எப்பப்ப விளைஞ்சாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை விளையுது அல்லது 3 தடவை 3 போகம் விளையுது, விளையக்கூடிய நேரங்களில் எல்லாம் 10%, 5% நிலத்தை பொறுத்து அதனுடைய அமைப்பை பொறுத்து 10 அல்லது 5 கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, ஒரு வருஷத்துல 4 தடவை காய் வெட்டுறார் அப்படின்னு வச்சுங்க, தேங்காய் வெட்டுறார். ஒவ்வொரு தடவைக்கும் 1 லட்சம் தேங்காய் விழுகுது அப்படின்னு சொன்னா 2500 தேங்காய் ஒரு தடவை கொடுத்துடணும். அதாவது குறை காசை கொடுத்தாலும் சரி, ஓகே கொடு. சரி, இப்படி சட்டங்கள். இன்னொன்று இருக்குது 20%, அதாவது 5ல் 1 கொடுக்கணும். அது புதையல்கள், பூமியில கிடைக்கக்கூடிய புதையல் இருக்குது பாருங்க, அது அகஸ்மாத்தமா கிடைக்கிறது தானே. இப்போ ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தருக்கு அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, புதையல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதுல 5ல் 1 கொடுக்கணும். தோண்டினாரு, வீட்டுல அஸ்திவாரம் போடுறதுக்காண்டி தோண்டினாரு, டமாரும் ஒரு சத்தம் கிடைச்சு பார்த்தா ஒரு பானை, உள்ள திறந்து பார்த்தா நிறைய தங்கமா இருக்குது அப்படின்னு கிடைச்சுன்னு வச்சுங்க. 100 கிலோ தங்கம் கிடைச்சிச்சு அவருக்கு. எவ்வளவு கொடுக்கணும்? 20 கிலோ கொடுக்கணுங்க. 100 கிலோ தங்கம் கிடைச்சுன்னா 20 கிலோ ஜகாத்து கொடுக்கணும் அவருக்கு. ஆனா இப்ப அல்ல, ஏன்னா நிலமெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா யார் வச்சிருக்காரோ அவருக்கு சொந்தம் நிலம். நீங்க பத்திரம் எழுதும் போது எப்படி அந்த மேல என்ன எழுதிருக்குது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த நிலம் இந்தியாவுக்கு சொந்தம், இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தம். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். அதனால புதையல் கிடைச்சுன்னா இப்படி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உடனே அறிவிப்பு செஞ்ச உடனே சொல்லிடணும், யாருக்கு சொல்ல வேணுமோ, போலீஸ்லயோ அல்லது அரசாங்க அதிகாரிகளிடத்திலயோ, இந்த மாதிரி நான் ஒரு நிலம் தோண்டினேன், ஒரு சட்டி கிடைச்சிச்சு, பானை கிடைச்சு, அதுக்குள்ள பார்த்தேன் தங்கம் கிடைச்சு, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துடணும். அவர் பார்த்து ஏதாச்சும் காசு கொடுத்தாருன்னா வாங்கிக்க வேண்டியது, நமக்கு சொந்தமானது அல்லது. சரி, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தா, ஆட்சியாக இருந்தால் என்ன சட்டம்? நிலம் யார் வச்சிருக்காரோ அவருக்கு சொந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க பாருங்க. அந்த காலத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு நிலத்தை வித்தார். ஒருவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருத்தருக்கு வித்தார். வாங்கினார் பாருங்க, அவரு அதுல விவசாயம் செய்வதற்காண்டி அந்த நிலத்தை உழுதார். உழுகும் பொழுது இவருக்கு ஒரு புதையல் கிடைச்சிச்சு. அதுல ஒரு புதையல் இருந்துச்சு, பெரிய புதையல். இது நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த காலத்துல நடந்த, முன்காலத்தில் நடந்த புதையல் கிடைச்சிச்சு. அந்த புதையலை எடுத்துக்கொண்டு போய், பெரும் பணம் அது, அது என்னன்னு சொல்லல, பெரும் புதையல். அதை எடுத்துக்கொண்டு போய் யார் நிலம் வித்தாரு பாருங்க, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இப்ப கொடுப்போமா நம்ம? சொல்லவே மாட்டோம். அதை கொண்டு போய் கொடுத்தாரு அவர். இந்தாங்க, உங்க நிலத்துல இது இருந்துச்சு, இதை வச்சுங்க அப்படின்ட்டு. நான் வாங்க முடியாது, அது உனக்கு தான் அப்படின்னு. இல்ல நான் நிலம் மட்டும்தான் உங்கள்கிட்ட வாங்கினேன், புதையெல்லாம் சேர்த்து வாங்கல, அதனால புதையல் உங்களுக்கு சேர்ந்ததை நீங்க வச்சுங்க. அதெல்லாம் முடியாது, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் வித்தேன், எனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியாது, அதனால நான் உனக்கு விழுத்துட்டேன், நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு. 2 பேரும் நீங்க தான் இல்ல நீங்க தான், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவர் வாங்க மாட்டேங்கிறாரு, இவர் விட மாட்டேங்கிறார். எப்படியாவது நீங்க வாங்கித்தான். இல்ல நான் வாங்க முடியாது, நீங்களே வச்சுங்க. 2 பேரும் சேர்ந்து நீதிபதி கிட்ட போனாங்க. கோர்ட்டுக்கு போய் நீதிபதி ஒருத்தர் இருந்தார், காசி, பெரிய காசி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தாரு, அவர்கிட்ட கேட்டாரு, யார் நிலம் வித்தாரு பாருங்க, அவர்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா அப்படின்னு. ஆமா, ஒரு பையன், ஆம்பளை பையன் இருக்கிறான், கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிற வயசு தான், இன்னும் ஆகல. உங்களுக்கு பிள்ளை இருக்கா? ஆமா, ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் ஆகிற வயசு தான் அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த புதையில அந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்துரு அப்படின்னாரு. யார் இந்த நிலம் இது பண்ணாருங்க? அவருக்கு பொண்ணு இருக்குது, புதையில எடுத்தவர், வாங்கினவருக்கு. அதனால அந்த பணத்தை, அந்த காசை என்ன பண்ணு, அந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்துரு, கொடுத்தா அது பொருள் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார், தீர்ப்பு சொன்னார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, இப்படி புதையல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதுல 20ல் 1, 20% கொடுக்கணும். 5 பாகத்துல 5ல் 1 கொடுக்கணும். 100 கிலோ தங்கம் கிடைச்சா 5 கிலோ கொடுத்துரும். இப்படி ஜகாத்து கொடுப்பதற்கு 2.5% தான் அப்படின்னு இருக்க கூடாது. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் எந்தெந்த பொருளை கொடுக்கின்றீர்களோ அதை சட்டத்தை தெரிந்து கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த நேரத்தில் நல்ல ஆலிம்களிடத்துல,
ஏன்னா சில பேர் போய் யாராவது ஒரு ஆலிம் ஷாட் கேட்டுறாரு, எல்லா ஆலிம் ஷாட் தான் சொல்லிட்டு ஒரு ஆலிம் ஷாட் கேட்டுறாரு. நிறைய தவறான கருத்துக்கள்லாம் எழுதி கொடுத்து விட்டுறாங்க. நிறைய என்கிட்ட வந்திருக்கிறது மாதிரி. ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு வருது, அதாவது காபிர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து விடுறாரு. அவங்க எல்லாம் ஏழையா இருக்கிறாங்க, அல்லது ஒரு காபிரான ஒரு பெரிய கும்பல் இருக்கு, ஒரு கிராமம் இருக்குது, பூரா காபிர்களாக இருக்கிறாங்க. ஜகாத்துடைய பொருள் எல்லாம் வசூல் பண்ணிட்டு போய் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 1000 பேத்துக்கு கொடுத்து பங்கு போட்டு கொடுத்து அவங்கள மனம் மகிழ செய்து அவங்களுக்கு இந்த மாதிரி முஸ்லிம்கள் எல்லாம் பாருங்க நிறைய காசு கொடுக்கறாங்க, அதனால நம்ம இஸ்லாத்துல சேர்ந்தா காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதனால அந்த மாதிரி செய்யலாம், காபிர்களுக்கு ஜகாத்து கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டுருக்காரு. ஒருத்தர் கேட்டாரு, கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அப்படி எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. அது தவறு. காபிர்களுக்கு ஜகாத்து கொடுக்கவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டு கொடுக்க கூடாது. ஜகாத்து வாங்குவதற்கு தவிர போன வாரம் சொன்னா முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும், காபிராக இருக்கக்கூடாது என்பது சட்டம். சட்டங்கள் நிறைய இருக்கணும், கேட்டு தெரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.